ஆர்டர் செல்லாது. இந்த தீர்ப்பு உண்மையிலே தமிழகத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தீர்ப்பாக இன்னும் வருங்காலத்தில் இருக்கும். இந்த தீர்ப்பை பொறுத்து தான் இன்னும் கம்பேஷன் அடிப்படையில் எந்த அரசு வேலை கொடுக்க தீர்மானித்தாலும் இந்த தீர்ப்பு தான் முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏற்கனவே கம்பேஷன் அடிப்படையில் வாரிசார்கள் கியூவில் நிற்கிறாங்க. அவங்களையும் தாண்டி நீங்கள் எப்படி இந்த கம்பேஷன் அடிப்படையில் இப்படி ஒரு ஆர்டரை கொடுப்பீங்க? வாகனங்கள் மோதி இறக்குப்பவருக்கு நீங்கள் கம்பேஷன் அடிப்படையில் இதே மாதிரி வேலைகளை கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வியை வச்சாங்க. உண்மையாகவே படிக்கிற பசங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நாங்கள் இந்த நீதிமன்றம் நாடியது அவங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வணக்கம், இது கேள்விக்களம். கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு உதவக்கூடிய வகையில் 31 பேருக்கு கருணை அடிப்படையிலான அரசு வேலையை முதலமைச்சர் விஜய் சில நாட்களுக்கு முன்பு வழங்கியிருந்தார். அது செல்லாது என்று உயர்நீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தினந்தோறும் நடக்கக்கூடிய சாலை விபத்துகள், பட்டாசு விபத்துகள் போன்றவற்றில் உயிரிழக்கக்கூடியவர்களுக்கும் இப்படியான வேலையை வழங்கப் போகிறீர்களா? இது அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு முரணானது என்று அது சுட்டிக்காட்டியிருக்கிறது. கடைநிலை ஊழியர்கள்தான், ஒரு சாதாரண வேலைதான் இவர்களுக்கு வழங்கப்பட்டது, உயர்ந்த பதவிகளை எல்லாம் நாங்கள் தந்துவிடவில்லை என்று அரசு தரப்பில் முன்வைத்த வாதங்களை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அரசாங்க பணியில் சாதாரண பணி, உயர்ந்த பணி என்று பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது. ஒரு அரசு பணி விதிகளை மீறி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது நீதிமன்றத்தினுடைய கருத்து. இது தவறான முன்னுதாரணமாகிவிடும். அவர்களுக்கு வேறு வகைகளில் வேண்டுமானால் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆட்சி அமைந்த பிறகு கட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய தாவேகாவுக்கு இது ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு பின்னடைவு, முக்கியமான பின்னடைவு என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் கரூர் சம்பவம் என்பது அந்த கட்சிக்கு முக்கியமான ஒன்று. கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் கூட அரசாங்கம் அதில் உறுதியாக நின்று அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்கிற இடத்திற்கு சென்றது. உரிய சட்ட ஆலோசனைகளை பெற்று இந்த முடிவை முதலமைச்சர் எடுத்தாரா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்பது அரசியல் ரீதியாக அந்த ஆட்சிக்கு ஒரு பின்னடைவு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி நாம் தமிழர் கட்சி என பல கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். கூட்ட நெரிசலில் ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்கோ அல்லது ஒரு பிரபலத்தை பார்க்க வருபவர் வந்ததினாலேயோ ஏற்படக்கூடிய நெரிசலில் மரணமாகக்கூடியவர்களுக்கு வேலை தருவது என்றால் அது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்பது அவர்களுடைய வாதமாக இருந்தது. இப்போது இதற்கு பல உயர்நீதிமன்றமும் கூட சில அம்சங்களை சொல்லியிருக்கிறது. அரசாங்கத்தில் வேலையில் இருக்கக்கூடிய ஒருவர் இறந்துவிட்டால் அவர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை தருவது என்பது உட்பட கருணை அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் வேலை வழங்கலாம், எப்படிப்பட்ட வேலைகளை வழங்கலாம், எதையெல்லாம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வழங்க வேண்டும் என்கிற ஒரு வரையறை இருக்கிறது. அந்த கருணை அடிப்படையில் வேலைக்காக காத்திருப்பவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு திடீரென்று இவர்களுக்கு எந்த அடிப்படையில் தரப்பட்டது என்பது இன்னொரு கருத்தாக இருக்கிறது. இதை மனிதாபிமான பார்வையில் பார்ப்பதா அல்லது ஒரு அரசாங்கம் பொதுவானது, ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வருவதாலேயே அந்த கட்சி நினைப்பதையெல்லாம் கட்சிக்காரர்களுக்கு சலுகை என்று காட்டக்கூடாது என்கிற ஒரு கோணத்தில் இதை பார்க்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. இது சார்ந்து பல்வேறு அம்சங்களை நாம் பேசப்போகிறோம். நம்மோடு ஐநா முன்னாள் அதிகாரி, ஒரு எழுத்தாளர் திரு கண்ணன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் திரு துக்ளக் ரமேஷ், திரு ஜென்ராம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு செல்வா அவர்கள், இவர்களோடு தாவேக ஆதரவாளர் குடந்தை அரசன். எல்லோருக்கும் வணக்கம். நான் முதற் பார்வை எல்லாரிடமே கேட்டுறேன், அதற்கு பிறகு விவாதிக்கலாம். ரமேஷ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல ஆரம்பத்திலேயே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட போதே அதை நான் ஒரு ஊடக விவாதத்தில் இதற்கு எதிராக என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்திருந்தேன். என்ன காரணம்னு சொன்னால், இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டியிருப்பதை போல் கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது, அரசாங்கத்தில் வழிமுறைகள் இருக்குது.
இன்றைக்கு நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை இந்த அரசை நோக்கி எழுப்பியிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த துயரம் என்பது ஒரு பெருந்துயரம். அதற்கான விசாரணை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான பின்னணியோ காரணமோ பற்றி ஒரு விசாரணை நடைபெற்றுருக்கு. ஆனால் ஒரு எப்போ வரப்போகிறாருன்னு தெரியாமல் மணிக்கணக்கில் போய் நின்று ஒரு குடி தண்ணீர் எதுவுமே வசதி இல்லாத நிலையெல்லாம் உணர்ந்து குழந்தைகளோடு வர வேணாம்னு சொன்ன பிறகு குழந்தைகளோட போய் நின்று இதெல்லாம் அவங்க இறந்தவர்கள் மீது எனக்கு மிகுந்த பரிவுணர்ச்சி இருக்குது, அதெல்லாம் வேறு ஒரு அனுதாபம் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு இதே மாதிரி நாம் பார்க்குறோம். திரைப்படத்தை பார்க்க போய் ஒரு பெரிய நெரிசல் அண்மையில் நம்ம பார்த்தோம், ஹைதராபாத் என்று நினைக்கிறேன். ஆகவே இதுக்கெல்லாம் ஒரு அரசாங்கம் உதவி செய்வது என்பது ஆரம்பித்தால் எதற்கு உதவி செய்யணும்? ரெண்டு விஷயம் இருக்கு. சிம்பத்தட்டிக்காக பார்க்கணும். கருணை வேலை அப்படின்னு சொன்னா எதற்கு கருணை காட்டணும், எதற்கு கருணை காட்டக்கூடாது. நீங்க சிம்பத்தட்டிக்காக பாருங்க. கருணையோட வரம்பு அப்படின்றது ஒரு அரசியல் கட்சி அவங்களுக்கு 10 கோடி ரூபா கூட ஒரு குடும்பத்துக்கு தரலாம், அது அவங்களுடைய உரிமை. கொடுத்துருக்கேன். அந்த குடும்பத்தின் பேரில் அந்த குடும்பத்துக்கு ஒரு 5 கோடி ரூபா நிதியாக கொடுத்துட்டு 5 கோடி ரூபா டெபாசிட் பண்ணுங்க, அதை வச்சு ஒரு தொழில் பண்ணி ஆரம்பிங்கன்னு சொல்லுங்க. அவர் பெரிய புகழ்பெற்ற உச்ச நடிகராக இருந்தவர், ஏராளமான பணமாக ஊதியமாக வாங்கக்கூடியவர். அதை விட்டுட்டு தான் வந்திருக்காருன்னு சொல்கிறீங்க. சொல்லும்போது பெரும் தொகை ஒவ்வொரு குடும்பத்தின் பேர்லையும் டெபாசிட் பண்ணி தொழிலை ஆரம்பித்து விடுங்க. உங்கள் மாவட்டத்தை அமைப்புகள் மூலமாக அவங்களுக்கு கடை ஆரம்பிச்சு வைங்க, தொழில் ஆரம்பிச்சு வைங்க, எதை வேணுங்க. இன்றைக்கு நீதிமன்றம் மிகச்சரியாக கேள்விப்பட்டிருக்கிறது. அரசாங்க பஸ்ஸு மோதி விபத்து ஏற்படுது. அரசாங்க பஸ்ஸு மோதி விபத்து ஏற்பட்டு நேற்றுக்கு கூட பார்த்தோம், உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு கொடுக்குறீங்களா? உங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸு சார் தாறுமாறாக கொண்டு போய் ஓட்டி இடிச்சிட்றான், உயிரிழப்பு ஏற்படுது. அதே போல் பல விஷயங்கள் ஏற்படும். நம்ம இன்னொன்று சொல்கிறேன் சார், நீங்கள் நிவாரணத் தொகை வழங்குறதுலேயே பாரபட்சங்கள் இருக்குன்ற நான். சரி, அது அடுத்த சுற்றுல இல்லை வெள்ளம் இது புயல் இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கூட இப்படியெல்லாம் கிடைக்கிறது இல்லை. வெள்ளம் புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட கிடைக்கிறது இல்லை. இயற்கை சீற்றத்தில் பாதிக்கப்பட்டவங்க, ஒரு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படாததுனால குடிசை பகுதிகளில் வசிக்கிறவங்க, ஆற்றங்கரை ஓரம் வசிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த இது கிடைக்குதா? அதனால தான் மிகச்சரியாக கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி வேறு இந்த தீர்ப்பை நீங்கள் வரவேற்கிறீங்க. கண்ணன் சார், உங்கள் பார்வை என்ன? இல்லை, இந்த தீர்ப்பு எதிர்பார்த்தது தான். இதைத்தான் இப்படித்தான் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லும் அப்படின்ட்டு நான் சட்டம் படித்ததுனாலையும் இதற்கு பெரிய சட்ட அறிவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது சமத்துவம், எல்லா மனிதர்களுக்கும் சமத்துவமாக ஒரு அரசு சமமாக எல்லாரையும் நடத்துதா அப்படின்றது ஒன்று, சமமான வாய்ப்புகளை வழங்குகிறதா அப்படின்றது 2. இது ரெண்டையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் ஒரு உறுதியாக வழங்கியிருக்கு. அதைத்தான் சென்னை உயர்நீதிமன்றமும் சுட்டி காட்டியிருக்கு. அப்படி இல்லைன்ட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு வந்தபோதே இது தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படின்ட்டு நான் ஊடகங்களில் பேசியிருக்கேன். இதை பெரிய அளவிலெல்லாம் இவர்கள் 5 கோடியெல்லாம் பெருசாக வைப்பு தொகையெல்லாம் அந்த குடும்பத்துக்கு வைத்தெல்லாம் பண்ணணுன்ட்டு அவங்க ரமேஷ் சொன்ன மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பலை. ரொம்ப எளிதாக இவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை இந்த கட்சியினர் நினைச்சிருந்தா வழங்கியிருக்கலாம். கட்சி நினைச்சா என்ன வேணா தரலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. அரசாங்கம் தர்றதுனால தான் பிரச்சனை வருது. ஒரு சட்டத்தின் பார்வையில் தப்பாகுதுன்னு சொல்றீங்க. சட்டத்தின் பார்வை மட்டுமல்ல, நான் உங்கள்கிட்ட கேட்கறது, இப்போ ஒரு அரசு அமைகிறது, உங்களை போன்றவர்களுக்கோ தினத்தோறும் செய்தித்தாள் படிக்கிறவங்களுக்கோ சட்டத்தை பற்றிய அடிப்படை புரிதல் இருக்கிறவங்களுக்கோ இது தப்பு, கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஆட்சியை நடத்துகிறவங்களுக்கு ஒரு முதலமைச்சர், அவருக்கு ஆலோசகர்கள், அவருக்கு தலைமைச் செயலாளர், அரசாங்கத்தோட தலைமை வழக்கறிஞர், ஒரு பெரிய படை இருக்குது. அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. வேறு ஆட்சிக்கு புதுசு, ஆனால் அவங்க அட்வைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க. அவர்கள் இது நீதிமன்றத்துக்கு போனால் இது செல்லாதுங்க, இது தப்பாக போகும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா? அந்த அட்வைஸை கேட்குற இடத்துல இல்லையா, சொல்கிறதுக்கு துணிச்சல் இல்லையா, அல்ல சொல்லி கேட்கப்படலையா? இது கடைசியாக அவர் கவர்மெண்ட்டுக்கும் செட்பேக் ஆகுதுல்ல? எனக்கு சரியாக தெரியல. நமக்கு அந்த விவரமெல்லாம் பின்னாடி தான் தெரிய வரும். இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காதுன்ட்டு திரைப்பட பாடல் இருக்குல்ல, பாடல் வரி, அதை தலைமை வழக்கறிஞர் கண்டிப்பாக சொல்லியிருந்திருக்கணும். ஏன்னா சட்ட தொழிலை பண்ணுறதை விட்டு 35 ஆண்டுகளான எனக்கே அது புரியும் பொழுது தலைமை வழக்கறிஞராக எல்லா நிர்வாகத்திலையும் இருந்த ஒருவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் சொல்லி இவங்க கேட்கலையான்றது தெரியல. இதில் அதாவது ஒரு பார்வை மட்டும், இந்த புதிய வரவு, இந்த புதிய அரசு, இந்த புதிய நிர்வாகம் தன்னுடைய கட்சியினருக்கு, அவர்களுடைய குடும்பங்களை எவ்வளவு பரிவோடு அணுகுகிறது அப்படின்ற ஒரு பார்வையை இந்த நடவடிக்கை கொண்டு வந்திருக்கின்றது தவிர
மற்றபடி இந்த அரசுக்கு அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. நீதிமன்ற தீர்ப்பை தான் மேற்கோள் காட்டி பேசினார் விஜய். ஒரு கூட்டத்தில், திருச்சி கூட்டம் நினைக்கிறேன், திமுக விமர்சிக்கிறப்ப நீதிமன்றம் நறுக்குன்னு தலையில் கொட்டுச்சே அப்படின்னு, இப்படி நறுக்குன்னு உங்களையும் கொட்டும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கலையா? நறுக்குன்னு சொல்லியிருக்கணும் யாராவது அவர்கிட்ட. நறுக்குன்னு திரு குணா அவர்கள் சொன்னது போல, நெறியாளர் சொன்னது போல, அரசு தலைமை வழக்கறிஞர் தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லையோன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சட்டத்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் இவர்கள் எல்லாம் கூடி பேசி இது நிற்குமான்றது முன்கூட்டியே கலந்தாலோசனை பண்ணியிருக்கணும். ஹையஸ்ட் லெவலில் அந்த டிஸ்கஷன் நடந்திருக்கணும். அது நடக்கவில்லையோ என்று தோன்றுகிறது. இல்லை, நடந்தே இருந்தால் கூட பரவாயில்ல, நான் கொடுத்தேன், நீதிமன்றம் தப்பிச்சிருச்சு. இப்போ இதுவரையில் என்ன சொல்கிறாங்க, கரூர் விவகாரத்தில் இன்ன சதிதான் நடந்ததுன்னே தாவேக்கா சொல்லலையே. ஆனால் மக்கள்கிட்ட வந்து அவங்க ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாங்கல்ல. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இன்ன சதி நடந்தது, இன்னார் சதி செய்தார்கள், இன்னென்ன தவறு எங்கள் இன்னென்ன குற்றம் செய்யப்பட்டுச்சு, அதையும் தாண்டி அவங்க இதுவரையிலும் அஃபிஷியலாக எந்த இடத்திலும் தங்களுக்கு ஒரு சதி நடந்ததாக எந்த டீட்டெயிலிங்குமே இல்லாமல் ஒரு விக்டிம் கார்டை ப்ளே பண்ணுறாங்களா. அது மாதிரி நான் வேலை கொடுத்தேன், கோர்ட்டு பறிச்சிருச்சு, நாங்கள் என்ன செய்யறதுன்னு கூட அது வந்து சமயத்தில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் லெவலுக்கு போயிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதவர்ஜனா என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரு ஸ்கோர் உங்களோட செட்டில் பண்ண வேண்டியிருக்கு, அந்த கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு, கணக்கு தீர்த்துக்க வேண்டியிருக்கு. அதுவே முதல்ல நான் என்ன சொல்கிறேன், நீதிமன்றத்தினுடைய பர்வியூவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவர் வரம்பு மீறி பேசியிருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் உங்களை ஒரு கணக்கு தீர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இட் இஸ் தி கோர்ட், ஹையஸ்ட் லெவலில் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு மானிட்டர் பண்ணி ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது நான் கணக்கு தீர்த்துக்க வேண்டி இருக்குன்னா ஒரு மூத்த அமைச்சர் பேசுகிற ஒரு பொறுப்பான பேச்சாக நான் அதை பார்க்கவில்லை. ஓகே செல்வா, பொதுவாக இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொடுக்குற வேலை வந்து இன்னும் சப் கலெக்டர் வேலையோ டிஎஸ்பி வேலையோ கொடுத்துடுறதில்ல. கொடுத்துருக்கிறது எல்லாமே கிளாஸ் 4 ஜாப் தான். ஒரு தட்டச்சருக்கும் கீழே ஒரு இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், இப்படியான வேலை தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு, தேர்ந்தெடுக்கிற அரசாங்கத்துக்கு ஒரு கொஞ்சம் வேலை கூட ஒரு கருணை அடிப்படையில் கொடுக்கறதுக்கு உரிமை இல்லையான்ற ஒரு கொஷினை ரைஸ் பண்ணும். இன்னொன்று, அந்த ஒரு ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் முக்கியமான ஒருத்தங்களை இழந்த ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிற ஒரு சின்ன ஆறுதல் அப்படின்னு ஒரு கருணையோடு இதை பார்க்க முடியும். ஆனால் ஒரு விளிம்பு நிலை மக்களுக்காக பேசுகிற உங்கள் கட்சியை இதை அப்போஸ் பண்ணது எதனால்? இல்லை, நம்ம வந்து கரூர் விபத்தில் உயிரிழந்தவர்கள் எல்லாமே என்னென்னா சமூக ரீதியாகவும் பொருளாதார மிகவும் பின்தங்கிய மக்கள். அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு தலைவரை அவங்க வந்து பல ஆண்டுகாலமாக திரையில் பார்த்த ஒரு நபரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அங்கே வந்திருந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க குடும்பத்தோடைய அந்த சோக நிகழ்வு நம்ம தமிழகமே நம்ம எல்லாருமே அவங்களோட உடன் இருக்கிறோம். இப்போவும் அவங்களுக்கு வந்து இந்த நீதிமன்ற உத்தரவின் காரணமாக அந்த வேலை கிடைக்கான்ற போது அவங்களுக்கு பல்வேறு கவலைகளும் உருவாயிருக்கும். அந்த கவலைகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் என்னென்னா, நம்ம நாட்டில் எல்லா சட்டத்தின்படி எப்படி செயல்படுன்ற பல வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது. எனவே தான் நாங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சுட்டி காண்பித்தோன்னு சொன்னால், நீங்கள் வந்து எந்த விதமான வழிகாட்டு நெறிமுறைகளும் உருவாக்காமல் இப்படியான விபத்தில் உயிரிழப்பவர்கள், பொதுக்கூட்டத்துக்கு வந்து உயிரிழப்பவர்கள் அல்லது எந்த வகையில் வந்து அவங்களோட உயிரிழக்கிறவங்களுக்கு நீங்கள் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கிருக்கணும். எந்த விதமான வழிகாட்டு நெறிமுறைகளும் உருவாக்காமல் என்னுடைய கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் வந்து உயிரிழந்தாங்க, எனவே வேலைன்னு சொல்வது என்பது இப்படி சட்ட ரீதியாக சரியாக இருக்குன்ற கேள்வி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்பியது. உண்மையிலேயே அந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவங்க வந்து ஏதாவது ஒரு தனியார் நிறுவனங்களில், இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல்வேறு தனியார் நிறுவனங்களை பேசி அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கான நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியாது. இண்டிவிஜுவலாக பொலிட்டிக்கல் பார்ட்டியாக செய்யலாம், அவரோட தனிப்பட்ட விருப்பத்தில் செய்யலாம். ஆனால் அதுவும் ஆஃபீஸ் பொசிஷன் வந்து அப்யூஸ் பண்ண மாதிரி ஆகிடாதா? ஒரு ஒரு கார்பரேட் ஒரு கம்பெனி வருது, ஹூண்டாய் வருது, இந்த 31 பேருக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் என்கிற பதவியை தவறாக பயன்படுத்துகிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக சொல்கிறேன். அவங்களோட கட்சி என்ற அடிப்படையில் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி வேலை என்பது ஒரு அரசு வேலை என்பது எல்லாருக்கும் முக்கியமானது. இப்போ நம்முடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலையோ கன்னிமார் நூலகத்தில் போய் பாருங்கள், ஏராளமான கிராமப்புற இளைஞர்கள் அவங்க வேலைகளுக்காக படிச்சுட்டு காத்துட்ருக்குறாங்க. ஏதாவது ஒரு வேலை எனக்கு கிடைக்காதுன்னு காத்துட்ருக்குறாங்க. இப்போ நாங்கள் கூட சமீபத்தில் இப்போ ராஜரத்ன ஸ்டேட்டில் 20,000 ஆசிரியர்கள் வந்து ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள்லாம் முதலமைச்சர் விஜய்க்கு தான் போட்டோம், எங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாய்க்கு வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்குறாங்க. மருத்துவர்கள் அந்த கேள்வி கேட்குறாங்க, செவிலியர்கள் கேட்குறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த வேலை கேட்காக காத்துட்டு இருக்கும்பொழுது இந்த உணர்வுகளை முன்னெடுத்து சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கம்
தன்னுடைய ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தவர்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க, அதனால் வேலை கொடுப்பு என்பது ஒரு சட்டத்தின்படி செயல்படும் ஆட்சிக்கு உகந்தது அல்ல என்ற அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கு சுட்டி காண்பித்தோம். ஸோ இந்த தீர்ப்பு உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேறி இருக்குன்னு எங்கள் எதிர்பார்ப்பு இல்லை, அதாவது அரசாங்கம் சரியான முறையில் செயல்படாதனால அது வந்து இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்து வெளிப்பட்டிருக்குது. ஏன்னா எந்த விதமான நெறிமுறைகளும் காக்கல. இப்போ கருணை அடிப்படையில் வேலையை அவங்க ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதலுக்கு இதுவாகிறாங்க. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழிகாட்டுதலை சொல்கிறதுல எங்களுக்கு ஒரு விமர்சனம் கூட இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கருணை அடிப்படையில் வேலை என்னென்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 25% வந்து அரசு ஊழியர்களுக்கு கருணை அடிப்படையிலான வேலை கொடுத்துருந்தாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு தனிநபர் தொடுத்த ஒரு பொதுநல வழக்கில் அந்த 25% இருப்பது 5% குறைச்சது. அதை மையமாக வச்சு 2003 ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. இது என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாட்டில் இன்றைய ரேட்டில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26,000 பேர் வந்து கருணை அடிப்படையான வேலைகள் காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான அப்பாவோ அம்மாவோ வேலையில இருந்து இறந்தவங்களே வேலை இல்லாமல் இருக்கிறது இருக்கு. ஆமாம், அவங்களுக்கு வந்து 26,000 பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த உச்சநீதிமன்றம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த தீர்ப்பு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வாய்ப்பு வந்து சுருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. எனவே தான் ஒரு அரசாங்கம் என்ன பண்ணால் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன இருக்குது, என்ன மாதிரி விவாதம் நடக்குது, இது அடிப்படையில் வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கியிருக்கணும். அது அவங்க வந்து சட்ட ரீதியாக செயல்பட என்பது தான் இன்றைக்கு உயர்நீதிமன்ற கிளை கொடுத்துருக்கிற தீர்ப்பிலிருந்து புரிஞ்ச முடியும். ஓகே, திரு குழந்தை அரசு, இது வந்து ஒருத்தருக்கு வேலை ஒரு அரசு எடுத்த முயற்சி அப்படின்றத தாண்டி நீதிமன்றம் சொல்லியிருக்கிற பல கருத்துக்கள் முக்கியமானதாக இருக்குது. பட்டாசு விபத்தில் இறந்து போனவங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி கருணை அடிப்படை வேலை தருவீங்களா, தினந்தோறும் சாலை விபத்துகள் இருக்குது அவங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்குறதோடு நிற்காமல் ரொம்ப சீரியஸான அப்சர்வேஷன்ஸையும் கோர்ட் சொல்லியிருக்கு. ஒன்று, இது வந்து ஒரு அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை நெறிமுறைகள், வேலை தேடி வரக்கூடிய எல்லோரையும் சமமாக பாவிக்கணும், சம வாய்ப்பு தரணுன்ற அந்த நெறிமுறையை தகர்க்கிறது அப்படின்றது தொடங்கி இவங்களுக்கு நீங்கள் உதவணுன்னா அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்து அல்லது அவர்களுக்கு திறனை ஸ்கில்லை இம்பார்ட் பண்ணி அவங்கள தொழில் முனைவோரை ஆக்குங்க, ஏன் அரசாங்க வேலையை போகிற போக்கில் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அரசியல் ரீதியாக பார்த்தா விஜய் அரசாங்கத்துக்கு ஒரு முதல் அடி, விஜய் அரசாங்கத்துக்கு ஒரு முதல் சறுக்கல், ஒரு முதல் தோல்வி அப்படின்னு விமர்சிக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு பரிந்து பேசுவதும் அவருடைய நியாயங்களை பற்றி அவர்களுக்கு ஏற்படுகிற என்ன வழியோ அந்த வழியை உணர்ந்து செய்வது ஒரு தனிநபராக இருந்தாலும் ஒரு குழுவாக இருந்தாலும் அல்லது ஒரு அரசு நிர்வாகம் இருந்தாலும் சரி, அது செய்தால் அது சரி. எந்த அடிப்படையில் 41 குடும்பம் ஒரு அரசு தவறிழைத்திருக்கிற அன்றைய அரசு அந்த கூட்ட நெரிசலில் பலியாவதற்கு காரணமாக இருந்ததனால் அதே அரசை மீண்டும் ஒருவர் ஆட்சி செய்கிற போது அந்த அரசால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது போன்ற இழப்பீடு தருவது என்பது நியாயமானதாக நான் கருதுகிறேன், மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புகளாக போய் நான் கடுமையான விமர்சனம் செய்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் கரூர் தொகுதியிலேயே தாவேகாவுக்கு அந்த உள்ளூர் மக்களே ஓட்டு போடல. நீங்க சொல்ற ஆர்கியூமெண்ட் படி பார்த்தா ஒரு ராமர் கோயில் இடிப்பு, ராம ஜென்மபூமி விவகாரத்தில் பாபர் மசூதியை இடிச்சாங்க சட்டவிரோதமா. யார் இடிச்சாங்களோ அவங்களே ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அந்த இடிப்பின் போது கொஞ்சம் பேர் இறந்துடுறாங்க. அவங்க எங்க கொள்கைக்காக நின்னாங்க, அவங்களுக்கு வேலை தர்றோம். யார் ஆட்சிக்கு வந்துட்டாங்களோ, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தர்றது அந்த அரசாங்கத்தோட மேண்டேட் ஆயிடுமா? அப்படி கொடுத்தா அது சரியாகுமா? அதை ஏற்றுப்பீங்களா? கொள்கைக்காக பார்க்கக்கூடாது, விக்டிம் சைடாக பார்க்கணும், பாதிக்கப்பட்டவர்களாக பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் நாம் இதை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து தாவேக்கா ஒரு கட்சியாக இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணுமோ அது அந்த கட்சி சார்பாக செஞ்சுட்டாங்க. திருமிகு விஜய் அவர்கள் அன்றைக்கு கட்சி தலைவராக இருந்து என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடக்கிறப்ப அதுக்கு காரணம் அந்த அரசினுடைய செயல்பாடுகள் குறித்து ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது, அது குறைபாடு எழுகிறது. அந்த குறைபாடை ஒட்டி அரசு செய்ய வேண்டிய கடமையா இதை நாம பார்க்கணும். சார், அவர் மேலேயும் குறைபாடு இருக்கு சார். அரசாங்கம் இப்ப இதுல வந்து எந்த நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லிருக்கல. கரூர் விவகாரத்துல அது தாவேகாவை சேர்ந்தவர்கள் குற்றவாளிகளாக விசாரிக்கப்பட்டிருக்காங்க. அக்யூஸ்ட் பட்டியல் இருக்கிறது. அந்த விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சிபிஐ வந்து இன்னமும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. அரசாங்கத்தை நோக்கி தாவேகா குற்றம் சாட்டுறது மாதிரி ஒரு செகண்ட் அரசாங்கத்தை நோக்கி நிலுவையில் இருக்கு. ஒரு நிமிஷம், அரசாங்கத்தை நோக்கி தாவேகா குற்றம் சாட்டுறது மாதிரி அது இறுதியாக நீதிமன்றத்தில் விடை கிடைக்கும்.
வரட்டும் அதுல மாற்று கருத்து இல்ல. வரட்டும். அது வரட்டும், அரசாங்கத்தை நீதிமன்றத்துல நோக்கி வரட்டும். தாவேகா குற்றம் சாட்டுறது ஆனால் மாதிரியே, முந்தைய அரசாங்கத்தை ஆனால் நோக்கி ஒரு குற்றம் சாட்டுறது காவல்துறை மாதிரியே ஒரு அந்த தாவேகா மேலையும் அனைத்து கட்சிகளும் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அரசாங்கம் குற்றம் சாட்டி இருக்கு. சிபிஐ வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு வழக்கு நடத்திட்டு இருக்கு. நீங்க அறிவிச்ச நேரத்துக்கு வரல, தாமதமா வந்தீங்க, குறைவான எண்ணிக்கை சொல்லி கணக்காட்டி வாங்குறீங்க, நீங்க அடிப்படை ஏற்பாடுகளை செய்யல, பல மணி நேரம் காக்க வச்சீங்க, அவர்கள் யாரும் அடித்துக் கொல்லப்படல, அவங்க எல்லாமே தண்ணி இல்லாம தாகத்துல இறந்தவர்கள், நீர்ச்சத்து இல்லாம இறந்தவங்க, இப்படின்ற குற்றச்சாட்டும் தாவேக்காவுக்கு இருக்கும்போது அரசாங்கத்தின் அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறதாகாதா இது? இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்கல்ல. தாவேகா சார்ந்து விஜய் தரப்புல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் நிலுவையில் இருக்கு. அந்த குற்றச்சாட்டை நீங்க நிராகரிச்சிட முடியாதுல்ல. அந்த குற்றச்சாட்டு நிலுவையில் தானே இருக்குது. தாவேகா மேல நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு போல தாவேகா வைக்கிற குற்றச்சாட்டுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. அந்த பதில் வரட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுவோம். ஆனால் நாம என்ன பார்வையில் பார்க்கணும்னா, ஒரு கூட்ட நெரிசல்ல அது காவல்துறையுடைய பாதுகாப்பின்மையோ அல்லது என்னென்ன காரணிகள், பல காரணிகள் இருக்கு. நீங்க யார் வேணாலும் குற்றச்சாட்டு வைங்க. ஆனா இப்ப முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு, நான் இதை பொறுப்பேற்கிறேன், இந்த அரசு இது பொறுப்பேற்கிறேன்னு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த அரசு தான் அப்படின்றதுனால தான் அந்த பொறுப்பேற்கிறது அந்த உணர்வு வருது. அப்ப அரசு பொறுப்பேற்கணும்னா அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும். இது இன்னொரு செய்தி. இந்த வழக்கை தொடுத்திருக்கவங்க வந்து அரசு பொறுப்பேற்கிறதுன்னு எந்த இடத்துலயும் சொல்லலங்க. நீங்க வந்து ஃபேக்ட்ஸை ட்விஸ்ட் பண்றீங்க. அரசு தார்மீக பொறுப்பேற்கிறதுன்னு சொல்லல. பொறுப்பேற்கிறேன்னா இந்த துயர சம்பவத்தை அரசாங்கத்துடைய அன்னைக்கு இருந்த ஹோம் செக்ரட்டரி, அன்னைக்கு இருந்த டிஜிபி, அன்னைக்கு இருந்த ஹெல்த் செக்ரட்டரி, அன்னைக்கு இருந்த ஏடிஜிபி அத்தனை பேரும் ஏற்பாட்டாளர்கள் என்னென்ன தவறு செஞ்சாங்க அப்படின்னு வீடியோ போட்டு விளக்கி இருக்காங்க. அரசாங்கம் எங்கேயுமே தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. கூட்டத்துக்கு அரசாங்கம் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தா ஏன் சார் எஃப்ஐஆர் போடுறாங்க? பொறுப்பு கிடையாது. வந்தவங்க கூட்டத்தின் மேல குற்றச்சாட்டை வச்சுட்டு ஒதுங்கிக்கக்கூடிய கடமை வந்து எஸ்பிக்கோ, டிஐஜிக்கோ, ஐஜிக்கோ, லாண்ட் ஆர்டர் டிஜிபிக்கோ அது வந்து பொருந்தாது. அது அந்த அரசுக்கும் பொருந்தாது, அல்லது அந்த காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் பொருந்தாது. இப்ப நாம அதுக்குள்ள போனோம்னா மீண்டும் அதே விவாதம் பல தடவை பண்ணிட்டோம். நம்ம அதுக்குள்ள போறது எனக்கு இது குறித்து பேசினாதான் இந்த மக்களுக்கான தீர்வு கிடைக்கும். இந்த அரசு இந்த 31 பேருக்கு வழங்கிய ஒரு குறுக்கீடு உத்தரவு என்பது ஒரு சின்ன குறுக்கீடு. உயர்நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அதற்கு உங்கள் தரப்பு பதில் என்ன? எப்படி கொடுத்தீங்க? என்ன கிரவுண்ட்ல கொடுத்தீங்க? விபத்துல, சாலை விபத்துல அரசாங்க பஸ் மோதி இறந்துடுறான், கொடுக்குறீங்களா? ஒரே கிரவுண்ட் தான் இல்ல. உங்க கூட்டத்துக்கு வந்தா கொடுப்பீங்க. ஒரு அரசுடைய உங்க கூட்டத்துக்கு வந்தவங்கன்றதுனால வேலைக்கு தகுதி ஆயிடுவாங்களா? கடந்த காலத்துல கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தாவேகா பொதுக்கூட்டத்துக்கு வந்ததுனால வேலைக்கு தகுதி ஆயிடுவாங்களா? நாளைக்கு ஜனநாயகன் திரைப்படத்துல ஒரு நெரிசல் ஏற்படுது, இறந்துட்டா தகுதி ஆயிடுவாங்களா? நான் வீட்டில் உட்காந்து பேசுற ஆள் கிடையாது. நான் வீதியில் உட்காந்து பேசுனதுனால என்னுடைய அனுபவத்தை ஒட்டி நான் சில செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, காவல்துறையினுடைய கலவரம் நடக்கும், சாதி கலவரம் நடக்கும், மத கலவரம் நடக்கும். அந்த மாதிரி இடத்துல காவல்துறையெல்லாம் தாக்கப்படுவாங்க அல்லது இறப்பாங்க. அந்த நேரத்தில் போய் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கிட்ட உட்காந்து பேசி இந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவோம். சாதி ஆணவ படுகொலை நடக்கும். சாதி படுகொலைக்கு ஏன் இதே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் படுகொலை செய்யப்படுகிற போது அவர்களுக்கு அரசு வேலை வேணும் என்று கேட்பது எந்த அடிப்படையிலையோ அதே அடிப்படையில் தான் இன்றைக்கு தாவேகா அரசு வழங்கியிருக்கிறது. 2017 அதுவும் ஒரு சினிமா நடிகர் தொடங்கின கட்சிக்கு கூட்டத்துக்கு வந்து பல மணி நேரம் காத்திருந்து நெரிசல்ல செத்து போனது ஒண்ணா சார்? பேருக்கு வேலை வழங்கினாங்க. பிழைப்புக்காக, வாழ்வாதாரத்துக்காக, பாரம்பரிய தொழில பண்ண போற இடத்துல இன்னொரு நாடு சுட்டு, இன்னொரு நாட்டோட ராணுவம் சுடுறது இது ஒண்ணா? 76 லட்சம் பேரு அன்றைய 2003 அம்மையார் ஜெயலலிதா அரசுல இதே மாதிரி ஜூன் மாசத்துல அரசு ஊழியர்கள் போராட்டம் செய்த போது அந்த போராட்டத்துக்கு டெஸ்வா சட்டத்தை வந்து புகுத்துனாங்க. திரும்ப பிறகு பெற்றுக்கொண்டாங்க. அதில் அந்த நேரத்தில் அந்த அரசை இயக்குவதற்காக உதவி செய்தவர்களுக்கு 2200 பேருக்கு மேலே வேலை கொடுத்துருக்காங்க. எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? அப்ப ஏன் நீங்க படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? ஏன் இதை கொடுக்கல சார்? தற்காலிக வேலை வாய்ப்புன்னு சொல்லி தான் சார் எடுத்தாங்க. அதுவும் இதுவும் ஒன்றா? விஜய் செய்யறப்ப மட்டும் கேட்க ஒப்பந்த அடிப்படையில் இப்போ வந்து ஒரு பஸ் ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க, பஸ்ஸை ஓட்டணும்னு சொல்லி ஒரு 100 பேர் அன்னைக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. அதுவும் ஒரு 1 லட்சம் பேர் அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் எஸ்மார்ட் டெஸ்ட் பண்ணி நாங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்ப வேலை நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் பேரை டெம்பரரியா எடுக்கறாங்க. நிலைமை பத்தி ஏன் பேசல?
இல்ல அதுவும் இதுவும் ஒண்ணா. இப்ப இந்த பாயிண்ட் வந்து அரசாங்கம் தன்னுடைய பவரை அபியூஸ் பண்ணிருக்கா, அரசு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு சலுகை காட்டுவதற்காக தன்னுடைய அதிகாரத்தை தவறா பயன்படுத்திருக்கான்றதுதான் பேசிக் கொஸ்டின். இது ஒரு பதில் அடங்கி இருக்கிறது இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன், நீதிமன்றம் கேட்கல, நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு மாறுங்க. நாளைக்கு தாவேக அரசு அப்பீலுக்கு போகும். இந்த ஒரே நீதிமன்றத்தில் ஏன்னா இதுல நியாயம் இருக்கு, நியாயம் இருக்கு. பாதிக்கப்பட்டவன் நான் வந்து தாவேக்கா அதெல்லாம் பார்க்கல. பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கறத வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு சரி ரைட் பாதிக்கப்பட்டிருக்கிறா வாங்கிக்கிறது தப்பு இல்லை. அது ஒன்றும் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒன்றும் பதவியெல்லாம் ஒன்றும் கொடுக்கலங்க. சாதாரண பொறுப்பில் அந்த தகுதி உள்ளதில் யார் இருந்துச்சோ அதில் 31 பேர் தேர்னா அதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து கூட்டுறப்பு இருக்கிற வேலையிலிருந்து கோயம்புத்தூர் மாநகராட்சியில் நினைக்கிறேன், கோயம்புத்தூர் மாநகராட்சியில் ஒரு கடைநிலை ஊழியர்ல துப்புரவு பணியாளர் வேலைக்கு விண்ணப்பம் கேட்கிற போது என்ஜினியரிங் படிச்ச பல ஆயிரக்கணக்கானவர்கள் விண்ணப்பிச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க கிளாஸ் 4 ஜாப் கடைநிலை ஊழியருக்கு அடுத்து ஒரு ஜாப் இருந்தால் அதற்கும் பிஇ பிடெக்கு அதை எம்ஏ எம்டெக் படித்தவங்க அப்ளை பண்ணுறாங்க. இவங்க வந்து தகுதி இல்லாதவங்க இல்லை அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டுக்கு நீங்கள் வர்றீங்க. இதில் வந்து கிரக்ஸான ஆர்கியூமெண்ட் என்ன, ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துட்டீங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, அதனாலேயே நீங்கள் உங்கள் விரும்பினவர்களுக்கெல்லாம் தந்துட முடியுமா அப்படின்றதான் பாயிண்ட். ஒரு செகண்ட் நான் ஜென்ரா மகனுடைய பார்வையை கேட்டோம். வேலை செஞ்சவங்களுக்கு தரலங்க, முதல்வர் வேலை செஞ்சவங்களுக்கு தரல, தாவேக்கால இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு யாருக்கும் தரல. ஒரு அரசாங்கத்தால் ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் நடக்கிறப்ப அந்த அரசினுடைய குறைபாடுகள் குறித்து நடந்திருக்குது, அது அரசு பொறுப்பேற்க செய்யுது. இதுக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பு வந்து இதோட முடியாது, இதுக்கப்புறம் மேல இருக்கு. நீங்க ஜிஹெச்ல நான் போய் பார்த்தேன், அங்க இருந்து கிட்டத்தட்ட பார்த்தா மூக்குலயும் கண்ணிலும் ரத்தம் வருது. டாக்டர் கேட்டால் உள்ளது அதே மாதிரி ரத்தம் வருதுன்றாங்க. அவங்க நம்ம என்ன இழப்பீடு கொடுத்தோம்? சட்டமன்றத்தில் விவாதமே நடத்தல, 110ல் பேசிட்டு போயிட்டோமே. அப்போ திருவள்ளூரில் வந்து ஏதோ ஒரு மாநிலத்தை வந்து இந்த மாநிலத்துக்காக உழைச்ச அந்த அப்பாவி மக்களுடைய செத்த உயிர் வந்து நமக்கு சமமாக தெரியலையா? அந்த உயிருக்கு நம்ம எவ்வளோ இழப்பீடு கொடுத்தோம்? அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு பார்த்தோம்? செத்தவங்க பெயர் பட்டியல் வெளியிட்டோமா? இன்ஸ்டால்மெண்ட்டில் செய்தி வந்தது பத்திரிகையில், அந்த உயிர் மதிப்பு இல்லையா? இந்த மாநிலத்தை வந்தாங்க, அப்போ இங்கே நம்ம தாவேக அரசாங்கம் தான் இருக்குது, என்ன நம்ம நடவடிக்கை எடுத்தோம்? அப்போ இதோட அதை எப்படி ஒப்பிடுவீங்களா? நல்ல அரசு கண்டிப்பாக பெற்றுத்தரணும் தான். நாங்கள் அது மாதிரி பெற்றுத்தரக்கூடாதுன்னு சொல்லியே, பெற்றுத்தந்ததை இது வந்து இல்ல சார், சமகாலத்துல தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி வந்தவங்க, அதோட சில்வா பாயிண்டோட இன்னொன்னு சொல்லணும், அது தமிழ்நாட்டை அந்த சம்பவம் உலுக்கி இருக்கணும் சார். 18 பேர் இறந்திருக்கிறாங்க, 18 பேர் இறந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கணும். பெரும்பாலானவர்கள் மைனர், 17 வயது 18 வயது 19 வயது 20 இந்த மாதிரி வயது உள்ள தொழிலாளர்கள். அரசாங்கம் தன்னுடைய விதிகளை சரியா பின்பற்றி இருந்ததுன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டரிஸ் வந்து சரியா இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை ஒழுங்கா பார்த்துருந்தாங்கன்னா அதுல விபத்தை வந்து தடுத்திருக்க கூட முடியும். அரசாங்கம் பெருசா சிம்பத்தட்டிக்கா ஒண்ணுமே செய்யலையே. அவர்களுக்கு எந்த வேலை கொடுத்துட்டாங்க, என்ன நிவாரணம் கொடுத்துட்டாங்க, யார் போய் பார்த்தாங்க முதல்ல அந்த குடும்பங்களை? ஒரு நிமிஷம் ஜென்ரா. அது விதிகளுக்கு உட்பட்டு பணியாணை வழங்கலை அப்படிங்கிற காரணத்தை வச்சு உயர்நீதிமன்றம் குடந்தை அரசன் சொல்றது, அவங்க பாதிக்கப்பட்டவங்க அந்த கோணத்திலிருந்து பாருங்கன்றார், விக்டிம்ஸ் அந்த கோணத்திலிருந்து பாருங்கன்றார். 4 பேருக்கு நல்லது நடக்கணும், நடந்ததுன்னா எது செஞ்சாலும் நியாயம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சினிமாவுக்கு டயலாகா இருக்கலாம். ஆட்சி நடத்த வந்தாச்சுன்னா சட்டத்தின் ஆட்சி தான், இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தின் ஆட்சியை தான் நடத்தணும். இதில் தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது இழப்பீடு கொடுப்பதை பற்றியோ அல்லது பணியாணைகள் வழங்குவதை பற்றியோ, கருணை அடிப்படையில் பணிகள் வழங்குவதை பற்றியோ ஒரு கொள்கை எதுவும் தமிழ்நாடு அரசு தனக்கென்று வகுத்து வைத்திருக்கவில்லை. ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு விதமாக அரசு முடிவெடுக்குது. அதனுடைய கிராவிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷனை சார்ந்து அந்த முடிவுகளை எடுக்கிறாங்க. அதனால் அரசியல் நிலைப்பாடுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது அது சில விஷயங்களுக்கு செய்வதாகவும் சில விஷயங்களுக்கு செய்யாதது போலவும் ஆகுது. ஆனால் இது வந்து கரூர் இன்சிடெண்ட்டுக்கு இவங்க வந்து சட்ட நிபுணர்களிடம் கருத்து கேட்டார்களா? கேட்டதுக்கு அப்புறமும் இதை செய்கிறாங்களா?
நம்ம கொடுக்கறது நம்ம கமிட்மெண்ட்டு, அதனால கொடுப்போம். சார், சட்ட நிபுணரிடம் கேட்டாங்களோ கேட்கலையோ, ஒன்று முதலமைச்சரே நேரில் போய் பார்த்து பர்சனலாக ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு அது ஒரு அரசாங்கத்தின் முடிவு, முதலமைச்சரின் முடிவு. சட்ட வல்லுநர் வந்து கருத்து கேட்டதா கேட்காம போனாங்களான்றது அவங்களுடைய பிரச்சனை. சட்ட வல்லுநர் வந்து அட்வைஸ் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக சொன்னாங்களா நெகட்டிவாக சொன்னாங்களான்றது அவங்க பிரச்சனை. என்னைக்கு அவர் கையால் அந்த அதிகார உத்தரவை கொடுக்குறாரோ அதற்கு அவர் தான் இன்றைக்கு பொறுப்பேற்கணும். அந்த முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும். நிபுணர்கள் சொல்றது அட்வைசரி நேச்சர் தான் அப்படின்னா முதலமைச்சர் தான் வந்து அதற்கான முழு பொறுப்பும் ஏற்கணும். நீங்க தலைமை வழக்கறிஞரே சொன்னா கூட இல்ல நான் அதை செய்யணுன்றதுல கன்விக்ஷனோட இருக்கேன், நீதிமன்றத்தில் போனா கூட பாத்துக்கலாம் அப்படின்னு கூட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைமை சொல்லலாம். சட்டம் இருக்கோ இல்லையோ, விதிகள் இருக்குதோ இல்லையோ, நான் கொடுப்பேன். நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்துடுச்சுன்னா, செல்லாதுன்னு சொல்லிடுச்சுன்னா, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர்களை அல்லது அவர்களுக்கு யாருடைய தூண்டுதல்னாலேயோ அவர்கள் வழக்கு போட்டார்கள்னு சொல்லி நான் அரசியல் மைலேஜ் அதில் எடுக்க முடிஞ்சா எடுத்துக்குவேன். அது போக இதுல என்ன சார் பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும்? அப்ப வந்து அவரை இத்தனை நாள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னை தவிர என்னை தனிமைப்படுத்திட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க விடாமல் செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு பயன்படும். நீதிமன்றத்தை தீய சக்தின்னு சொல்லிட முடியுமா என்ன? நீதிமன்றத்தை தீய சக்தின்னு சொல்ல முடியாது. ஆனா வழக்கு போட்டவர்களை சொல்லலாம். வழக்கு போட்டவர்களுக்கு பின்னால தீய சக்திகள் இருக்குதுன்னு சொல்லலாம். வழக்கு யாருனாலும் போடலாம் சார். தீர்ப்பை நீதிமான்கள் தானே எழுதுறாங்க. இப்ப இன்னொன்னு கேட்கணும். நீங்க வந்து இதுல வந்து ஆதாயம் பொலிட்டிக்கலா கெயினை தேடலாம், சிம்பத்தியை தேடலான்றீங்க. இன்னொரு பக்கம் இருக்கு, மக்கள் பார்த்தவங்க வந்து இதுவரையிலும் வந்து ஒரு சினிமாவில் தோற்காத நடிகர் ஹீரோவை பார்த்துட்டாங்க. ஹீரோ தோத்ததே இல்லை, வில்லன்களை வீழ்த்திட்டே வருவார். அவர் எடுக்கிற ஒரு ஹெராய்க்கான ஒரு டெசிஷன் அது நீதிமன்றத்தால் இது சட்டப்படி செல்லாதுங்க, உங்க உத்தரவு செல்லாது அப்படின்னு சொல்லி தூக்கி கீழே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது செட்பேக் இல்லையா? இது இன்டர்வல் பிளாக் தான். கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஜெயிச்சிருவாரு அப்படின்னு ஒரு கருத்தோட்டத்தை மக்களிடத்துல சொல்லிட்டு அவங்க அப்பீலுக்கு போவாங்க. அது தனி. ஆனா எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய டிக்ளேர்டு கொள்கை. மற்ற கொள்கைகள் எல்லாம் அவங்க இதுவரைக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணல. ஆனா விக்கிரவாண்டிலேயே அவங்க சொன்னது வழிமுறைகளை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, எங்களுடைய இலக்கை எட்டுவது தான் எங்களுக்கு லட்சியம் அப்படின்னு அவங்க விக்கிரவாண்டிலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி தான் நான் விதிகளை பற்றி கவலைப்பட மாட்டேன், சட்டத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன், நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் கொடுப்பேன், யார் வேண்டுமானாலும் தடுத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் அதில் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், அடிப்படையில் வந்து இது ரெண்டு கூறு சார். ஒன்று, இதை சிம்பத்தட்டிக்காக பார்க்கணும். விக்டிம்ஸ் இப்போ அவங்க எந்த கட்சி எந்த சித்தாந்தத்தின் பின்புலம் போனவங்க, அவங்க ரசிகர்களா தொண்டர்களா வெறும் பார்க்க வந்த ஒருத்தங்களா, அதெல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அவர்களுக்கான ஒரு உதவி அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று அரசாங்கத்தின் முடிவு அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படுது. அரசியல் ரீதியாக அரசாங்கத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர், அரசியல் ரீதியாக அரசாங்கத்துக்கு ஒரு பின்னடைவு, அது அவங்களுடைய நிர்வாக தோல்வி. அவங்க ஆட்சிக்கு வந்து நடந்த பல்வேறு விஷயங்களில் நிர்வாக தோல்விகள் தொடர்ந்து இருக்குது. அவங்க நிர்வாக தோல்விகளை நிர்வாகம் தொடர்பான விஷயங்களில் கவலைப்படுவதை விட ஆட்சியினுடைய நிலைத்த தன்மை குறித்து அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. அதை காப்பாற்றுவதற்கான பணிகளுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒருவேளை சீக்கிரமாக தேர்தல் வந்துட்டா அதுக்கு அவங்களுடைய கான்ஸ்டிடுவன்சிஸை எப்போதுமே அலர்ட்டாக வச்சிருக்க வேண்டியது இருக்கு. அது தொடர்பான பணிகளுக்கு தான் அவங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் அதை ஒட்டி தான் இருக்குது. நிர்வாக செயல்பாடுகளில் அவங்க போதிய கவனம் செலுத்தலை. 2026 தேர்தலோடு வெற்றி பெற்ற சில மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பட்ஜெட்லாம் போட்டு முடிச்சாச்சு. இங்கே இன்னும் பட்ஜெட் போடுவதற்கே அடுத்த வாரத்துக்கு காத்து இருக்கிறாங்க. இது போல நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவங்க செய்யாம தான் இருக்கிறாங்க. இல்லை, நான் அதை ஒரு பெரிய பின்னடைவாலாம் நான் பார்க்கல. இதெல்லாம் அவர் கடந்து போயிடுவார். இதை வந்து அவர் எளிதாக கடந்திருக்கலாம். அவருடைய கட்சியில் இருக்க பல தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், பல பெரிய இடங்களில் இருக்கிற தனியார் கம்பெனிகள் வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த வேலைகளை அவங்க வேலைக்கு வச்சிருந்தா அங்கே அதெல்லாம் எலெக்ஷனுக்கு வரணும்னே கூட இல்லையே சார், தேர்தலுக்கு வராமலே இது தான் சொல்கிறேன். இந்த பதவி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே செய்திருக்கலாமே. அதை பண்ணியிருக்கலாம். நிறைய பல வழிகள் இருக்குது. there are several ways to skin the catன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதே மாதிரி 70களில் வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனையில் ஒரு பெரிய வேலை நிறுத்தம் நடந்துச்சு. அந்த வேலை நிறுத்தத்தில் பல பேரை வந்து பணி நீக்கம் பண்ணிட்டாங்க மொத்தமாக. அப்போ கலைஞர் கருணாநிதி முதல்வர் அவங்கள திருப்பி நீங்கள் ஏற்றுக்கணும், திருப்பி சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த வேலை நிறுத்தத்தை அவர் முடிச்சு வச்சார். கடைசி வரைக்கும் அவங்க எடுத்துக்கலை. அப்படி அவங்க எடுக்காதவர்களை அவர் அரசு வேலையில் வைத்தார்.
ஆதி திராவிடர்களுக்கு பரிந்து பேசியது தான் நான் செய்த தவறு அப்படின்னும் அப்போ சொன்னார். இது வெள்ளூர், இது 70களில் நடந்தது. ஆனால் இந்த மாதிரி கருணை அடிப்படையில் வழங்கப்படுகிற எல்லா விதமான, அதாவது மொழிப்போர் தியாகிகளுக்கு ஓய்வூதியம் 76ல் உச்சநீதிமன்றம் அதை நாட்டினுடைய ஒற்றுமைக்கு விரோதமானதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுச்சு. வங்கதேசத்தில் இவ்வளவு பெரிய புரட்சி நடந்ததற்கு இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் காரணம். 30% வங்கதேச விடுதலைக்கு போராடிய குடும்பம் அரசியல் ரீதியான ஒரு செட்பேக் இல்லைன்றீங்க? பெரிய அளவில் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவர் குழந்தை அரசன் பேசும்போது சொன்னார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அரசு ஊழியர்கள் வந்து யார் ஸ்ட்ரைக்கை உடைக்கிறதுக்காக எடுத்தால ரெக்ரூட்மெண்ட், அதில் ஒரு தவறான தகவல் இருக்குது. குறிப்பாக அந்த போராட்டத்தை, அரசு ஊழியர் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க வந்து நல்லா ஃபைட் பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து 4000 பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. அந்த 4000 பேர் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலயமா தான் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு 2010 அப்படி எடுத்தவங்களுக்கு ஒரு தகுதி தேர்வு எடுத்து அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வேலை உறுதி செய்யப்பட்டது. அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருந்தது. ஒரு அரசு என்றால் அரசு என்ன மாதிரி வேலைக்கு எடுக்கணுன்றதுக்கு அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அங்கே வந்து அவங்க அதை கொண்டு வரதுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு தற்காலிக அடிப்படையில் எடுக்கிறது கூட விதிமுறைகளை பின்பற்றணும்ன்றீங்க. அதான் அந்த இவர்கள் யாருக்கும் ஒரு இன்டர்வியூ கூட வைக்கப்படவில்லை. ஒரு இன்டர்வியூ கால்ஃபார் பண்ணி கூட அவர்கள் அந்த பணிக்கு தகுதியானவர்களான கூட பார்க்கப்படலை. அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களா பிடிங்க பணியானை அப்படின்ற அணுகுமுறை தான் இந்த அரசால் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை பார்த்தோம். அதை கூட கேட்டிருக்காங்க. அதாவது ரேண்டமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதாவது கொடுத்துடணும்னு முடிவு பண்ணி கொடுத்தா மாதிரி இருக்கே தவிர எந்த விதமான ஒரு பூர்வாங்க ஒரு கேள்வி பதில்கள் கூட அதில் இருக்கவில்லைன்னு பார்க்குறோம். அதை விட முக்கியமாக அரசு பொறுப்பேற்க வேண்டிய விஷயங்கள்னால நடக்கிற விபத்துகளோ, வெடி விபத்துகளோ, இயற்கை சீற்றங்களோ அந்த மாதிரி கொடுத்ததற்கான முன்னுதாரணங்கள் கிடையாது. கம்பேஷனேட் கிரவுண்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை மீறி செய்யப்பட்டது என்பது தான் இதில் பேசிக்கான விஷயம். திரு அரசன், குழந்தை அரசன், மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறதுல வந்து நான் எந்த பார்வையில் அதை சுட்டி காட்டினேன் அப்படின்னா, அந்த டெஸ்மா சட்டத்தில் போராடுற போது எடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீதிமன்றக்கிட்ட கேள்வியை ஒட்டி நான் அதை பதில் சொன்னேன். என்னென்னா, படிச்சுட்டு கன்னிமரா லைப்ரரியிலேருந்து மற்றவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்களா, அவங்கள வந்து கணக்கில் எடுக்கலையே அப்படின்றப்ப அந்த மாதிரி கணக்கில் எடுக்காமல் வேலையில் அமர்த்திட்டு அப்புறம் ஒரு 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 பயிர் இப்போ ஒரு வினாத்த ஒரு டெஸ்ட் வச்சு அதை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் இந்த பதிலுக்கு இடிக்கலையான்னு நான் கொண்டு வந்து கேட்டேன். நான் வந்து அதில் இருக்கக்கூடிய நடைமுறைக்குள்ளே நான் போகலை. நான் கேட்குறது என்னன்னா, நீதிமன்றம் கேட்குறது, நீங்கள் கேட்குறதெல்லாம் என்னை கோர்ட்டு கேட்குறீங்களா, என்ன கேட்குறீங்க? ஏற்கனவே படிச்சுட்டு இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு உள்ள வேலை வாய்ப்பு ஒரு 20 பேருக்கு வேலை வாய்ப்பு உள்ள ஒரு அறிவிப்பு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 பேர் இப்போ எக்ஸாம் எழுதுறான். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. படிச்சுட்டு ராக் முழுக்கும் கண்ணில் விளக்கணையை ஊற்றிட்டு படிச்சுட்டு உட்காந்துருக்கவன், எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்கவனே அவனுடைய வந்து இதில் தட்டில் மண்ணெண்ணி போடுறீங்களே, அவனுடைய வாழ்க்கையில் மண்ணெண்ணி போட்டு இப்படி ஒரு அறிவிப்பு தரீங்களேன்ற ஒரு கேள்விக்கு நான் என்ன கேட்குறேன்னா, வெறும் 31 2000 பேர் எடுத்தப்ப இந்த கேள்வி ஏன் வரலன்னு நான் கேட்டேன். நான் வந்து அவங்க ஏன்னா இப்போ எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் சார், அன்னைக்கு அதை வந்து யாரும் சரின்னு சொல்லலையே சார். போராட்டத்தை ஒடுக்கியதை எல்லாரும் தான் கண்டிச்சாங்க. நீங்க நியாயமா அவங்களை அழைத்து பேசி தீர்வு டி.கே. ரங்கராஜன் வெர்சஸ் தமிழ்நாடுன்ற அன்னைக்கு யார் நீதிமன்றம் போலியே? அந்த நேரத்தில் வந்து அரசு ஊழியர்கள் வேட்டையாடப்பட்ட போது அதற்கு எதிராக தமிழகமே கொந்தளித்தது. அதன் காரணமே அவங்க தேர்தல் தோல்வியை சந்தித்தார்கள். அந்த போராட்டங்களை நீங்க நினைவுபடுத்தணும். நம்ம செய்த தவறுக்கு அதை போய் நியாயப்படுத்துவது உதவியா இருக்காது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலையில்லா பிரச்சனை இருக்கக்கூடிய நெருக்கடியை நம்ம அதில் ஒப்பிடு பேசுவது எந்த வகையில் உகந்ததா இருக்கு. வேலைக்கு வந்தாங்க அவங்க. திரு குழந்தை அரசன், இந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சில குரூப் 1க்கு 26 பேருக்கு தான் மொத்தமாவே எடுக்கிறாங்க. குரூப் 1 வேகன்சி 26. அவங்க குடும்பம் இருக்குது. ஒரு செகண்ட் சார், எந்த அடிப்படையில் இந்த ஆண்டு குரூப் 1க்கு தேர்வு வந்து 26 பேர் தான். அண்மை காலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் மிக குறைவான எண்ணிக்கை. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த ஆண்டு தான் கால அட்டவணையை வந்து சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கு. போலீஸ் வேலைக்கு ஆயிரக்கணக்கானவங்க, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் முயற்சி செய்வாங்க. இந்த ஆண்டு அந்த தேர்வே இல்லை, அடுத்த வருஷம்னு தள்ளி போட்டாங்க. இந்த பின்புலத்தில் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று, நீங்கள் சொல்கிற ஒரு கோணத்துக்கு வர, அதாவது அந்த இறந்து போன குடும்பத்தினர் மீது எல்லோருக்கும் ஒரு பச்சாதாபம் இருக்கிறது, எல்லோருக்கும் கருணை இருக்குது. யாரும் வந்து அந்த குடும்பத்தினருக்கு யாரொருவரும் உதவி செய்வதை தடுக்கலை. தாவேகா கட்சியோ அதில் இருக்கிற கோடீஸ்வரர்களோ அவங்களுடைய நண்பர்களோ உதவி செய்தால் அதை யாரும் தவறு சொல்கிறதில்ல.
அதை வரவேற்க தான் செய்வாங்க. எல்லோருக்கும் அவங்க மேலே சிம்பத்தி இருக்குது. அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் சட்ட ரீதியான புகாரின் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நாம் பேசுகிறோம். திரு கண்ணன் ஒரு கோணத்தை சொன்னார், திரு ஜென்ராம் இன்னொரு கோணத்தை சொன்னார். ஜென்ராம் சொன்ன ஒரு கோணம் வந்து இது வந்து இந்த ஆட்சிக்கான முதலமைச்சருக்கான ஒரு பொலிட்டிக்கல் செட்பேக்கா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை பற்றி கேட்டோம். அதில் உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை அது எப்பயுமே எப்படின்னா திரு விஜய் அவர்கள் சொல்கிற எந்த செய்தியுமே அரசியலாக பார்க்கப்படுகிற சூழல் இன்றைக்கு ரொம்ப கூடுதலாக வந்துருச்சு. அவர் என்றைக்கு அரசியலுக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து அவருக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய போட்டியெல்லாம் போய் இப்போ அரசியல் ரீதியாக போட்டியாக பார்க்குற பார்வை தான் பார்க்குறது. அரசியலாக பார்க்கணும், ஏன்னா அரசியலுக்கு வந்தாச்சு, அரசியலாக பார்க்கணும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து யோசித்து செய்யக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் இந்த காரியத்தில் செய்திருக்க வாய்ப்பில்லை என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மன வலியை ஏற்படுத்தக்கூடிய, யாராக இருந்தாலும் மன வலி தான் ஏற்படுத்தும். யாராலும் இருந்தாலும் அந்த துன்பத்துக்கு அது தன்னால் ஏற்பட்டிருக்குது அப்படின்னே வச்சிங்க. உங்கள் பார்வையில் உங்கள் குற்றச்சாட்டுப்படி விஜய் அவர்களால் நடந்துச்சு அப்படின்னு வச்சிங்க. நம்ம போன கூட்டத்தில் நடந்து போயிடுச்சு. ஆனால் அரசுடைய அன்றைய காலகட்டத்தில் கூடிய அரசு அல்லது காவல்துறையுடைய நிர்வாக முறையில் வந்து சரியான இது இல்லைன்னாலும் நடந்து போயிடுச்சுன்றப்ப அதில் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் இது சட்டத்துக்கு உட்பட்டு தான் செஞ்சாங்களா செய்யலான்னு இப்போ ஒரு புது விவாதம் வந்திருக்கு இந்த தீர்ப்பின் மூலம். இதுக்கு பிறகு தான் நாம் இது மாதிரியான ஒரு பணிகளை நிரப்புகிற போது அல்லது அடுத்தது மாதிரி இன்னும் இதில் என்ன ஒரு பெரிய நெருக்கடி வந்துருச்சுன்னா, முதலமைச்சருக்கு காமராஜர் காலத்திலலாம் இந்த மாதிரி சலுகை இருந்தப்ப அதுக்கு வரலாறுலாம் இருக்குது. அவர் வந்து யார் கேட்டாலும் அதை பற்றி யோசித்து எப்படி முடிவெடுத்து வாய்ப்பு கொடுத்தணும். ஏன்னா மெடிக்கல் காலேஜ் சீட்டு வரைக்கும் 2 சீட்டு கொடுக்கறதுலாம் அது டிஸ்கிரிஷன் வேறங்க. டிஸ்கிரிஷன்றது இன்னைக்கு ஹைகோர்ட்டுமே அதை சொல்லியிருக்கு. டிஸ்கிரிஷன்றது வேற. நீங்க வந்து எதுவுமே சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது கயாசா ஒரு எந்த ஒழுங்கும் இல்லாத ஒரு கலகமா அது முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நீதிமன்றம் எச்சரிச்சிருக்கு. திரு கண்ணன், இந்த அரசையும் அரசுடைய கொள்கை கோட்பாட்டை கொண்டு போய் எப்படி இதற்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள் இதை எப்படி அணுகுனாங்கன்றதுக்கு நமக்கு முன்னுதாரணம் இருக்கு. 1972ல ஒரு செய்தி திண்டுக்கல் இடைத்தேர்தல், நாடாளுமன்ற இடைத்தேர்தல் 73 நடக்குது. அந்த பரப்புரையின் போது அதிமுக ஊழியர் ஒருவர், தொண்டர் ஒருவர் இறந்து விடுகிறார். அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவருடைய சொந்த நிதியிலிருந்து அந்த குடும்பத்தினுடைய அத்தனை தேவைகளையும் அவர் கவனித்துக் கொண்டார். இது மாதிரி பல சொல்லலாம். அது எல்லாருமே வரவேற்க. அதனால எம்ஜிஆரை அது மாதிரி பண்ணிட்டு போகலாம். இல்லை, இன்னைக்கு இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் இதாகுதுன்னா, நீங்கள் அதிகாரத்துக்கு வரல, ஒருவேளை இந்த ஆட்சியை இன்னைக்கு விஜய் கைப்பற்றலை, முதலமைச்சர் கம்யூனிஸ்டுகள்லாம் ஆதரித்து அவர் ஆட்சிக்கு வரல, அவருக்கு வந்து அதிகாரம் கைக்கு வரலன்னா இந்த குடும்பத்துக்கு எந்த இதுவும் கிடைச்சிருக்காதா? இந்த வேலைலாம் கிடைச்சிருக்காதா? அதை கூட அவர் எதுவுமே செய்திருக்க மாட்டாரா? திரு ஜென்ரம், பொலிட்டிக்கல் இம்பாக்ட் பற்றி பேசுகிறேன். நீங்கள் இது எதுவும் பாதிக்காது அப்படின்னு திரு கண்ணன். பொலிட்டிக்கல் இம்பாக்ட்னா முதல்ல அந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு கொடுத்தது தமிழ்நாடு அரசு தான். அன்றைய தேதியிலேயே முதல்ல அவங்களுக்கான இழப்பீடு கொண்டு போய் சேர்த்தது தமிழ்நாடு அரசு. அதற்கு பிறகுதான் பனையூருக்கு வர சொல்லி இவருடைய காம்பன்சேஷன், டிவிகே காம்பன்சேஷன் அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க. இதில் தமிழ்நாட்டுக்கென்று அல்லது பல மாநிலங்களுக்கு அல்லது இந்தியாவுக்கே இது போன்ற விஷயங்களில் இழப்பீடு கொடுப்பது பற்றியோ கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறத பற்றியோ ஒரு கிளியர் கட்டான கொள்கை எதுவும் இல்லை. இதெல்லாம் நிர்வாக ரீதியாக அரசு எடுக்க வேண்டிய முடிவுகள் தானே. இது எல்லாவற்றையும் நீதிமன்றத்தில் கைட்லைன்ஸ் கொடு, நீதிமன்ற முடிவுக்காக காத்திருப்பது அல்லது அதை நம்பியே இருப்பது அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் சரியானது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கைட்லைன்ஸ் இல்லாமல் தான் அரசு, கொள்கை இல்லாமல் தான் அரசுகள் போகுது. ஏன்னா கிராவிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷனை பொறுத்து மாறும். நீங்கள் வந்து அது அப்போ வந்து மாற்றி முடிவெடுக்கும் போது நீங்கள் விதியை மீறுகிறீர்கள்னு ஒரு தரப்புலேருந்து குற்றச்சாட்டு வரும். அதனால் ஆப்ஷன்ஸை எப்போதும் ஓப்பனாக வச்சுக்கலான்னு பெரும்பாலும் அரசுகள் நினைக்கின்றன அப்படின்னு ஒரு உணர்வு வருது. அரசியல் ரீதியாக இந்த பணியாணை கொடுக்கும் போதே கிட்டத்தட்ட தவேக்கா தவிர அல்லது தவேக்காலேயே ஒரு பகுதியினர் உட்பட பலர் வந்து அரசாணை தவறு, அந்த பணி கொடுப்பது தவறு, அப்படி ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்திவிடக்கூடாதுங்கிற கருத்து தான் அரசியல் ரீதியாக மேலோங்கி இருந்தது. எனக்கே கூட அந்த ஒரு பொதுவாக ஒரு ஆட்சி அமைஞ்சு எடுக்கிற இந்த மாதிரி ஒரு ட்ராஜடிக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்னு கொடுக்குற ஒன்றை வந்து
உடன்பாடு கூட விட்டால் கூட கட்சிகள் கடந்து போயிடுவாங்க. ஆட்சி ஆதரிக்கிற சிபிஎம்மோ அல்லது நாத்தாக்காவும் கண்டித்த போது அவங்களுக்கு இந்த குடும்பத்தினர் மீது கருணை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தபோது ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு தவறுன்ற ஒரு இடத்துக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆமாம், இந்த நிலைப்பாடு தவறு தான். ஏன்னா இது வந்து காம்பன்சேஷன் வந்து நீங்கள் 50 lakhs கொடுக்குறீங்க, டிவிகேலேருந்து கொடுக்குறீங்கன்னா நமக்கு அதை பற்றி கருத்து சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அது அவங்க சாய்ஸ். அது ஆனால் அரசினுடைய பணி அப்படின்னு சொல்லி வரும்போது அது நிச்சயமாக எல்லாருக்கும் அதில் கருத்து இருக்குது. அதில் ஏற்கனவே என்ன நடைமுறை இருக்குதோ அதுதான் செயல்படுத்தப்பட முடியும். இதில் ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதே வந்து பெரும்பாலும் தேவைக்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவங்க வந்து அதை சட்டம் பண்ணுறதே இல்லை. அது கட்சிகளிலிருந்து ஆதரவு பெறுவதில் தொடங்கி எல்லா இடங்கள்லையும் அவங்க வந்து மரபுகளை மீறுகிறார்கள். மரபுகள்ங்கிறது வெறும் மரபுகள் இல்லை. அது சில ஆண்டுகளாக சில மரபுகள் வந்ததுக்கு பிறகு அது கிட்டத்தட்ட ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்குது போன்ற பல்வேறு விஷயங்களை அவங்க சட்டை செய்வதே இல்லை. அதனால் அவங்க தான் எடுத்த முடிவு அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையை தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது வந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக அவங்க கூட நிற்கிறவங்க எழுப்பக்கூடிய மாற்று கருத்துக்களை கூட அவர்கள் பரிசீலிப்பதாகவே தெரியவில்லை. இல்லை, தாவேகா அரசு அமைந்த பிறகு அந்த அரசாங்கத்துக்கு அட்வர்ஸாக வர்ற ஒரு முதல் முக்கியமான தீர்ப்பு இது. வந்து பெரிய அளவில் போராடி நீதி நிலைநிறுத்த வேண்டிய ஒரு வழக்கு இல்லை. ஆனால் நாளை இடஒதுக்கீடு வழக்கோ அல்லது காவேரி மேகதாது போன்ற பிரச்சனைகளோ, முல்லை பெரியார் வழக்கோ அல்லது மாநில உரிமைகள் சார்ந்த வழக்கோ, நீட் ரத்துன்றது அவங்களுடைய கோரிக்கைகளில் ஒன்றாக இருக்குது. அது மாதிரி ரொம்ப பெரிய வைடர் ராமிஃபிகேஷன்ஸ் இருக்கிற விவகாரங்கள்ல அவங்க எவ்வளவு தூரம் ஆழ்ந்து நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. அது ஒரு கொஸ்டின் இருக்கு. அது போக இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படிங்கிற, குறிப்பாக முதலமைச்சர் விஜய் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு, அதனால அவருடைய செல்வாக்கு அதிகரிக்குமா குறையுமாங்கிற விவாதத்துக்கே இடமில்லை. இன்றைக்கு இப்போது நான் காலதாமதமாக இங்கே வர்றதுக்கே அவர் அந்த பகுதியில் அவர் வந்துட்டு போன ஒரு நிகழ்வுக்கு கூடிய மக்கள் கூட்டம் தான் காரணம். டிராஃபிக் ஜாம் ஆகி தான் நிற்குது. ஆக அவரை பார்க்க வரும் கூட்டம் அதிகரித்து கொண்டு போகுது, அல்லது அதே மாதிரி அப்படியே தான் இருக்கு. இது போன்ற நிர்வாக தோல்விகள் அதுல எந்த விதமான பாதிப்பை இப்போதே ஏற்படுத்துங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஓகே, கூட்ட நெரிசல் ஒரு கேள்வியை நேர்முடி வைத்திருந்தோம். கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த 31 பேரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவு செல்லாது என்று உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியிருக்கு. இது சார்ந்த நேயர்களுடைய பார்வையை கேட்டிருந்தோம். அந்த பார்வையும் அதன் மீதான கருத்தை இப்பயே பார்த்துடலாம். நியாயமானது என்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நியாயமானது என்று 56% பேரும், மேல்முறையீடு செய்யலாம் என 12% பேரும், தாவேக அரசுக்கு பின்னடைவு என்று 16% பேரும், இது எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று 16% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ரமேஷ். இல்லை, மேல்முறையீடு நிச்சயமாக செய்வார். ஏன்னா அது ஒரு கௌரவ பிரச்சனையாக அவர் பார்ப்பார். ஆனால் இப்படி கௌரவமாக பிரச்சனையாக பார்க்க வேண்டுமான்னு கேட்டால், நீங்கள் சிறிது நேரத்துக்கு முன்னாடி நம்ம அரங்கில் பேசப்பட்ட மாதிரி இதை விட ஒரு முக்கியமான தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ மேகதாது சம்பந்தமாகவே அவர் பேச்சுவார்த்தைக்கு போகலாமா கூடாதான்றதுலே 2 கருத்து இருக்குது. நம்முடைய இதை வந்து மேகதாதுவில் வந்து பேச்சுவார்த்தைக்கு போவதன் மூலமாக கர்நாடகாவுக்கு இருக்கக்கூடிய உரிமை நாமளே சொல்வது போல் ஆகும், உரிமை இருக்குன்னு சொல்வது போல் ஆகும் என்று ஒரு கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கருத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல் நீட் விஷயம் நீங்கள் சொன்னீங்க. என்னை பொறுத்தவரை திரும்ப திரும்ப நீட்டை வந்து இங்கே வீதியில் போராடி தீர்க்க முடியாது. அது உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்ட வேண்டிய ஒரு விஷயம். இல்லை பார்லிமெண்ட்டில் 2/3 மெஜாரிட்டியோடு வர வேண்டிய விஷயம். பார்லிமெண்ட்டை நெருக்கடி கொடுத்து அதை நீட்டை வீதிகளில் போராடினா நாளை பிரதமர் மோடியே மனம் மாறலாமே. பிஜேபியே வந்து இந்த கேஸ்ல இருக்கிற நியாயத்தை அவர் உணரலாமே. நீட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்ப்பை யதார்த்த நிலையும் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு பல மாநிலங்களில் இல்லை. ஆகவே இப்ப நடந்த எதிர்ப்பு என்பது நீட் வினாத்தால் கசிந்து பல கட்சிகளுக்கே இல்லை சார். காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக் தாகூர் கேட்டிங்கன்னா நீட்டை தடை செய்யணும் பாரு, அகில இந்திய காங்கிரஸ் தலைவரை கேட்டிங்கன்னா
அவர் நீட் வேணான்றது அவங்களுடைய நிலைப்பாடு இல்லை. ஏன்னா அவங்க தான் கொண்டு வந்தது. அவங்க சரி, தான் கொண்டு வந்தாங்க. இல்லை நீட் வந்து சார் சொல்கிற மாதிரி நீதிமன்றத்தில் போராடினா கூட நீங்கள் தெருவில் போராடினால தான் இன்னைக்கு இந்த மாற்றமே வந்திருக்கு. எல்லா பிரச்சனையும் நீங்க தெருவில் போராடி தீர்வு காண முடியும் நான் நினைக்கல. இல்லை இந்த இஷ்யூவில் ஒரு அரசாங்கத்தை அசைக்கவே முடியாத வந்து தெருவில் நடந்த போராட்டம் தானே அது தீர்வளிச்சிருக்க விஷயமா இருக்கு. எனவே நீங்கள் வீதியில் நடக்கூடிய போராட்டத்தினுடைய அரசியல் முக்கியத்துவத்தை தமிழ்நாடு போன்ற மாநிலத்திலிருந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அந்த போராட்டத்துக்கு வந்து நம்ம அந்த மதிப்பு இருக்குன்றது நான் எல்லா விஷயத்திலும் அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கோரிக்கையை வந்து நியாயமானதுன்னு 56% பேரும், எதிர்பார்த்தது தான் நிறைய பேர் நினச்சிருக்காங்க, 16% பேர் நினச்சிருக்காங்க. மேல்முறையீடு செய்யலாம்னு 12% பேர். திரு கண்ணன் தான் சொல்லணும், கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்களா, அல்லது இது ஒரு வார்னிங் பெல், அங்கே போனாலும் நமக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களா, அல்லது ஜென்ராம் அவர்கள் சொல்கிறது மாதிரி அப்படி கிடைச்சாலும் அதில் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு ட்ரை பண்ணுவாங்களா? இல்லை, 50க்கு 50 இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம். அது அவங்க போக போக முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று சொல்லிடுறேன். 1977 அதாவது அந்த காலத்துலலாம் மருத்துவக் கல்லூரி இடங்கள், இப்போவும் அதுதான் பிரச்சனை, நீட்டு. அப்போ பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் எம்ஜிஆர் அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு தந்துச்சு. ஒரு 10 இடங்களை அவர் வந்து தேர்வாகாத அந்த மாணவர்களை அவங்க சேர்த்துக்கணுன்ற மாதிரிலாம் வந்துச்சு. அதெல்லாம் எம்ஜிஆர் ஒன்றும் பெருசாக பாதிக்கலை. அவர் அதை பெருசாக எடுத்துக்கிட்டார். மருத்துவக் கல்லூரி நுழைவு இடங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப முறையாக நடக்கணும்ன்ட்டு அவர் நினைச்சார். ஏன்னா அந்த காலத்தில் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஊழலாக இருந்தது. அது அவரை வந்து எந்த வகையிலையும் பாதிக்கலை. இதுவும் இவரை பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மேல்முறையீட்டுக்கு இவங்க போய் அங்கே ஒரு பின்னடைவு இவங்களுக்கு வந்தாலும் கூட அது இவரை ஒன்றும் செய்யாத இடத்தில் தான் அவர் தற்போது இருக்கிறார். ஓகே, திரு குடந்தை அரசன் ஒரு வரி நிறைவு பார்வை. ஆமாம், இந்த மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை எல்லாம் தாவேகாவினுடைய தலைமை, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதை அவருடைய கவனத்துக்கு போகும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசு ஒரு தனிநபராக முதல்வர் மட்டும் இருந்து விட போவதில்லை. முதல்வரை சார்ந்து தலைமைச் செயலாளர் இருக்கார். அதுக்கு வந்து ஆலோசனை வழங்குவதற்கு நிறைய அதிகாரிகள், மூத்த வழக்கறிஞர்கள் என பல கட்டம் இருக்கிறது. எனவே இதை மீண்டும் அவருக்குள்ளே பேசி முடிவெடுத்து எனக்கு தெரிஞ்ச வரையில் இது அப்பீலுக்கு தான் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பீலுக்கு போய் உரிய தீர்வை பெறுவார்கள். பல தீர்ப்புகள் இப்படி தான் சென்னை நீதிமன்றத்தில் பெறப்பட்ட தீர்ப்புகள் வந்து உச்சநீதிமன்றத்திலையும் அங்கேயே பெறப்பட்ட தீர்ப்பு மேல்முறையீட்டிலும் அல்லது பெஞ்சில் வரைக்கும் போய் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. எனவே தாவேகா அரசு உறுதியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தாச்சு, அதை திரும்ப பெறது வந்து எந்த நியாயம் இல்லை. இனி வரும் காலத்தில் நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. சில நாட்களுக்கு முன்பு தான் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு முக்கியமான அமர்வு வந்து கோவை மாநகராட்சியில் பல ஆண்டு காலம் எஸ்பி வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் நியமனம் பண்ணதில் ப்ராப்பராக ரெக்ரூட் பண்ணலன்னு சொல்லி பல்லாண்டு வேலை செய்தவர்களை உச்சநீதிமன்றம் அவங்கள நியமிச்சது செல்லாது, அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை தாண்டி எது சரியான நடவடிக்கையோ, எது அரசியல் ரீதியாக அரசு நிர்வாக ரீதியாக சரியாக நடவடிக்கையோ, விதிகளுக்கு உட்பட்டதோ அந்த நடவடிக்கையை எடுக்கிறது தான் நல்லது. இதில் கௌரவ பிரச்சனையாக அந்த விஷயத்தை எடுத்துக்கிறதோ அல்லது மேல்முறையீடை அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மேல்முறையீடு போவதோ அவசியம் இல்லாதது தவேகா அரசுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது போக ஊழலற்ற அரசுக்காக தினம் தினம் குரல் கொடுத்துட்டு இருக்கிற அரசு இது. ஊழல் என்பது முறைகேடுகளற்ற, சட்ட விதி மீறல்களற்ற செயல்பாட்டை கொண்ட ஒரு நிர்வாகமாக இருக்கணும் ஊழலற்ற நிர்வாகம்ங்கிறது. அதனால் வெளிப்படையான செயல்பாடும் அது செயல்பாடு எல்லாமே வந்து வரையறுக்கப்பட்ட கொள்கைகளின் அடிப்படையிலான செயல்பாடுமாக இருக்கிறது நல்லது. தன்னுடைய விருப்பம் சார்ந்த சப்ஜெக்டிவ் டிசிஷன்ஸுக்கு ஈல்டாகிட்டே அவர் போனார்னா அது இது போன்ற சிக்கல்களை அரசுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நீதிமன்ற விமர்சனங்கள் திரு கண்ணன் அவர்கள் சொன்னது போல், அதாவது அவர் இதை பற்றிலாம் ஒன்றும் அவருடைய இமேஜ் பாதிக்காது அப்படின்னு நினச்சி கடந்து போகத்தான் நினைப்பார். ஆனால் நீதிமன்ற விமர்சனங்களை இவர்கள் எவ்வளோ தூரம் சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னே தெரியல. 2 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம், அரசாங்கத்தை விமர்சனம் செய்வது என்பது அவதூறு ஆகாது, அரசாங்கத்தை விமர்சனம் செய்வதனாலேயே நீங்கள் கைது நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது, அச்சுறுத்துகிற நடவடிக்கை. அது வந்து ஃபேஸ்புக்கில் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி எழுதுறதுக்கு கலகத்தை தூண்டுனாங்க அப்படின்னு சமூகத்துக்கிடையே பகையை உருவாக்குனாங்க. ஆமாம், நாம ஒரு ஊடகவியலாளராக ஒரு சம்பவம் நடைபெறுகிறது, ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது,
அந்த வழக்கு சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவரிடம் தொலைபேசி மூலம் கேட்ட காரணத்தினால ஒரு நெறியாளரை நள்ளிரவு நேரத்தில் அலைக்கழிக்கக்கூடிய ஒரு போக்கை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் நான் சொல்கிறேன், இதற்காக சொல்கிறேன்னா அதையெல்லாம் மனதில் கொண்டு தான் நான் நீதிமன்றங்கள் கருத்து கூறுகின்றன. அவர்கள் அதை இவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லலை. ஏன்னா வந்த ஜோரில் இருக்காங்க இப்போ. நன்றி. வந்த ஜோருக்கு இது ஃபஸ்ட்டு ஒரு செட்பேக் அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த ஜோஷ் குறையாதுன்னு கண்ணன் சார் நினைக்கிறாரு. பார்ப்போம். உங்கள் எல்லோருடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.